ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கு. ரிஷபராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம், அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேடையானால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை, ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. 10/5/2024 இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை. எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இந்த 3 விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். இதில் கங்கா நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது. அக்ஷய திருத்தியில் பார்த்தோம்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச காலகட்டமாக இருக்குது. அதை தவிர இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக, கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம். இந்த அக்ஷய திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம். இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. ராமானுஜர், அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர், ஸ்ரீபாஷ்யம் எழுதினவர், மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான். அவருடைய திருநட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 12/5/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது. முடிஞ்சவாரெல்லாம் ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா ஆற்றுலையாவது சேவிங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்ன்றதுனால என்ன ஆகும்னா மதிகாரகன் சந்திரன், அதனால் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு 1/2 டம்ளரோ ஒரு 3/4 டம்ளரோ பால் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது. அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறோம்.
சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன். உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 6/5/2024 12/5/2024 வரை ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உட்கார்றார், தனித்த குருவாக இருக்கார். அதனால் ரொம்ப அனலைஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு யதார்த்தமான முடிவு எடுக்காமல் ரொம்ப யோசித்து அதிலே ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வேலையில், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் குழந்தை பிராப்திக்குன்னு இது பண்ணுறவாளுக்கெல்லாம் அபார்ட் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும். ஏன்னா குரு பகவானே புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு. 12ஆம் அதிபதி 12க்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் அற்ற நிலை இருக்கும். செலவுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 11ஆம் இடத்துல பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 2 கிரகங்கள் இருக்குது. அதாவது ராகுவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா ராகுவும் செவ்வாயும் ரொம்ப கான்ஃப்ளிக்டிங் பிளானட்ஸ். அதனால் ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறது, 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு தடைகள் உங்களுக்கு தொழிலில் லாபத்தில் சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில், அதாவது 6/5/2024 12/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இருப்பினும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல போகும்போது 4 கிரகங்கள் அமையப்பெறது. அதாவது 12ஆம் இடத்துல 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணியிலிருந்து 8ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது. சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 12இல் இருக்கிறதுனால சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள், அதாவது உங்களால் மனசார சந்தோஷமாக இருக்கக்கூடிய செலவுகளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலது தேவையற்ற செலவுகளாகும். வெளியே பார்க்கும்போது தேவையற்ற செலவுகளாக பார்க்கப்படும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது ராசியில் 8ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 8:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி ராத்திரி, அதாவது 11ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமைகிறது. குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் அமைகிறதுனால மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா தனித்த குரு தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று போகிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம், நல்ல ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி கார்த்தால ஒரு 1 மணி வரலும், 11ஆம் தேதி கார்த்தால 1 மணியிலிருந்து 13ஆம் தேதி கார்த்தால 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய வாக்கில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தனஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அட்சய திருதியை வருது 10ஆம் தேதி அன்னைக்கு. அவசியமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ இல்லைன்னா இந்த தர்மசாலைகளுக்கோ போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
நன்றி, நமஸ்காரம்.